ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக தோசை மாவு கொஞ்சம் மீந்து போயிடுச்சுங்க. எங்கள் அண்ணி ஒரு டைம் தோசை மாவுலேயே பணியாரம் சுட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டு அவங்க போட்ட மாதிரியே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு தான் பண்ணியிருந்தேன். எனக்கு சுத்தமாக வரலங்க. பணியாரக்கல்லே எல்லாமே ஒட்டிக்கிச்சு. அது ரொம்ப கஷ்டப்பட்டு சுரண்டி எடுத்து நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் நம்ம எது செஞ்சு கொடுத்தாலும் பேசாமல் சாப்பிட்டுக்காரு. அதனால் நான் தப்பிச்சேன். அன்றைக்கி ஈவினிங் முருகருக்கு வெத்தலை விளக்கு போடலான்ட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். முருகா, என்னடா நம்ம பண்ணுற வேலையெல்லாமே ஒரே சொதப்பலாகவே இருக்குது அப்படின்ட்டு முருகர்கிட்ட பேசிக்கிட்டே ஒரு வேண்டுதலையும் போட்டுட்டு நடக்கிறதெல்லாம் இனிமேலாவது நல்லபடியாக நடக்கணுன்ட்டு நல்லா வேண்டிட்டு வெத்தலை விளக்கு போட்டு சூப்பராக சாமி கும்பிட்டேங்க. அந்த விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு இதே மாதிரி யூடியூப்பில் பார்த்து நம்ம அதே மாதிரி செய்வோம், ஆனால் அது மாதிரி சுத்தமாக வராது. இனிமேல் யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணவே கூடாதுன்னு நான் நிறைய டைம் நினச்சிருக்கேன். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஹேப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.